ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜர்தூசி ஃப்ரெஞ்ச் நாட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும், பட் ஈஸியான மெத்தட். அதே மாதிரி என்னென்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நம்ம நார்மல் ஜர்தூசிக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நீடில் தான் எடுக்க போகிறோம். இந்த நீடில் பார்த்திங்கன்னா ரொம்பவே தின்னாக இருக்கும். இதில் நீங்கள் அதாவது ஜர்தூசி இன்சர்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் கரெக்டாக ஃப்ரீயாக ஜர்தூசி இல்லை இன்சர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த நீடில் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கெலாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் சிவிங் த்ரெட் சிங்கிளாக இன்சர்ட் பண்ணி அதை டபுளாக நம்ம நாட் போட்டுரும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளவரை ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்னென்ன ஜர்தூசி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு 1/2 இன்ச்லையாவது நம்ம ஜர்தூசி எடுக்கணும். ஏன் அப்படின்னா ரொம்ப குட்டியாக வேணும்னா 1/2 இன்ச்சில் எடுத்துக்கலாம். நான் இந்த கிளிட்டர் ஜர்தூசி 1/2 இன்ச்சில் எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜர்தூசி கிளாத்தோட டச்சாக இருக்குது. இப்போது நான் என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிருக்கேன். ரைட் ஹேண்டில் நீடில் இருக்குது. அந்த நீடில் எங்கே வைக்கிறேன்னு பாருங்கள். ஜர்தூசி முடிகிற இடத்துல நான் வச்சுட்டு 2 ரொட்டேட் பண்ணிக்கிறேன். 2 டைம் ரொட்டேட் பண்ணால் போதும். ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் இது ஃப்ரெஞ்ச் நாட்டு அப்படிங்கிறதுனால பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப லாங்காக பஞ்ச் பண்ண வேண்டாம். பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த நம்ம லெஃப்ட் சைடில் த்ரெட்டை பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை நல்லா லைட்டாக, ரொம்ப இழுக்க வேண்டாம், லைட்டாக இழுத்திங்க அப்படின்னா நமக்கு அது ஜர்தூசி லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி த்ரெட்டை விட்டுறாதீங்க. கீழே நம்ம கொண்டு போயிட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான், அதாவது கீழே ஃபுல்லாக த்ரெட்டை இழுத்ததுக்கு அப்புறம் தான் விடணும். ஸோ நீங்கள் டைட்டாக இழுக்கிறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு அது கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 1 இன்ச்சில் கட் பண்ணியிருக்க ஜர்தூசி. இந்த மாதிரி நான் லெஃப்ட் சைடில் இருக்க த்ரெட்டை நல்லா இழுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லா லூப் ஃபார்ம் ஆயிரும். நல்லா இந்த இடத்துல வச்சு பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? அந்த லூப் ஃபார்ம் ஆனதை ஒரு ஃபிங்கரில் வச்சு பிடிச்சிட்டு நம்ம போடுறப்போ இதோட லுக் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம போட்டதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம அந்த ஜர்தூசியை லைட்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஃப்ரெஞ்ச் நாட் நல்லாவே அழகாக ஃபார்ம் ஆயிரும். ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம 1/2 இன்ச்சில் போட்டோம் இல்லையா, அது பர்ஃபெக்டாக இல்லை. அடுத்து நம்ம போடுறது இந்த மாதிரி, அதாவது 2 டைம் நல்லா சுற்றிட்டு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா த்ரெட்டை இழுத்துக்கோங்க. இப்போ நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக அந்த த்ரெட்டை எடுத்து விட்றேன். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்தீங்கனாலும் நமக்கு ஜர்தூசி ஸ்ப்ரிங் மெத்தடில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜர்தூசியை ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு இப்படி நம்ம கீழே இழுக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் ஃபார்ம் ஆகும். இதில் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளிட்டர் ஜர்தூசி யூஸ் பண்ணுறப்போ இது உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஜர்தூசியை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கிளிட்டர் ஜர்தூசி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். லைட்டாக பிடிச்சி இழுத்தாலும் ஸ்ப்ரிங் மெத்தடில் வந்துடும். அதெல்லாம் வீடியோவில் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம ஜர்தூசியில் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும் அப்படின்னா இந்த தின் ஜர்தூசி எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது 1 இன்ச்சில் நான் கட் பண்ணி எடுத்திருக்க ஜர்தூசி. இதை கரெக்டாக நம்ம எப்பவும் போல் அந்த ஜர்தூசியோட எண்டில் 2 டைம் சுற்றிட்டு த்ரெட்டை 2 டைம் சுற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த ஜர்தூசி என்ன ஆயிடுது, ஒரு நல்ல லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. ஃபார்ம் ஆகிட்டு நம்ம கீழே த்ரெட்டை இழுக்கிறப்போ இவ்வளோ ரிஸ்க் நமக்கு இல்லை. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் நமக்கு குட்டி குட்டியாக போடணும், அழகாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த தின் ஜர்தூசியை யூஸ் பண்ணுறது தான் என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இதில் நீங்கள் 3/4 இன்ச்சில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் சைஸில். இந்த மாதிரி நான் இன்னொரு டைம் காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது ரைட் சைடில் நான் நீடில் பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடில் த்ரெட்டை பிடிச்சி 2 டைம் சுற்றிட்டு நீடில் நான் பக்கத்துலேயே, அதாவது நம்ம ஜர்தூசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே நான் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கணும். இழுத்துட்டு கீழே நம்ம இன்சர்ட் பண்ணுறப்ப நீட்டாக வந்துடும். அந்த கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு, பட் சேம் அதே தான். இப்போ இன்னொரு டைம் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதில் நீங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு, இதில் எதுவும் டிஃபிகல்ட்டே கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜர்தூசியை ஹேண்டில் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் 2 டைம் சுற்றிட்டு
பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் லூப்பை இழுக்கிறப்ப என்ன ஆகுது உங்களுக்கு தெரியும். அந்த த்ரெட்டோடையே வந்து என்ன ஆகுது கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நமக்கு ஜர்தூசி நல்லாவே தெரியுது. ஸோ இப்படி போடுறப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? இது நீங்கள் 2 டைம் தான் சுற்றி போடணுமா, அதாவது நம்ம நீடியில் சுற்றுறோம் இல்லையா த்ரெட்டு மேலே, அது 2 டைம் தான் சுற்றணுமான்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு 2 டைம் சுற்றி போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். 2 டைமுக்கு மேலே நீங்கள் 3 டைம்ஸ் வந்து சுற்றுறப்போ என்னாகும் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம். அதே மாதிரி நான் தின் ஜர்தோசிலையும் போட்டு காமிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கோரா ஜர்தோசி. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா 3 டைப்லேயுமே நான் உங்களுக்கு ஜர்தூசியில் போட்டு காமிச்சா தான் அதோட எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி 2 டைம் சேம் அதே மாதிரி சுற்றிட்டு நம்ம எடுத்ததுக்கு பக்கத்தில், அதாவது கீழேருந்து நீடில் எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி நான் வந்து கீழே இன்சர்ட் பண்ணுறேன். இதுவுமே வந்து அழகாக நமக்கு லூப் தெரியுது இல்லைங்களா? இப்போ கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் கீழே நீடில் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா கிளியராக நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். ஸோ கிளிட்டர் ஜர்தூசியை கம்பேர் பண்ணுறப்போ தின் ஜர்தூசி அதே மாதிரி கோரா ஜர்தூசி இது 2மே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்தளவுக்கு தின் ஜர்தூசி தான் நான் வந்து சஜஷன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அதோட லுக்கே வந்து நீட் லுக்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கோரா ஜர்தூசியில் இன்னொரு டைம் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சேம் அதே மாதிரி மேலே வந்து, அதாவது அந்த நம்ம ஜர்தூசிக்கு மேலே வச்சு நீடில் மட்டும்தான் நான் ட்விஸ்ட் பண்ணுறேன். 2 டைம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை விட்டுறக்கூடாது. அதுவும் ஒரு மெயின் விஷயம். த்ரெட்டை விட்டுறக்கூடாது. கீழே வரைக்கும் த்ரெட்டு ஃபைனலாக போகிற வரைக்கும் நம்ம பிடிச்சிட்ருக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபிங்கரில் வந்து அந்த ஜர்தூசியை பிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது கிளிட்டர் ஜர்தூசி வந்து எப்போவுமே நமக்கு வந்து ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ப்ளவுஸ்லாம் நம்ம வியர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட முடியோ இல்லை ஊக்கோ ஏதோ ஒன்று சின்னதாக பிடிச்சி இழுத்தா கூட, ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறப்ப நல்லா மொந்தமாக இருக்கும். ஓகேங்களா? நார்மலாக நம்ம ஜர்தூசி இன்சர்ட் பண்ணி நம்ம ஜர்தூசி ஸ்டிச் பண்ணுறப்ப கூட அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் இந்த மாதிரி கிளிட்டர் ஜர்தூசி யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அது நம்ம முடிப்பட்டு இழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவுக்கு தின் ஜர்தூசி வந்து நல்லாவே இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து எது நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோரா ஜர்தூசி தான். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.